திங்கட்கிழமை மார்க்கெட்ல ஒரு பெரிய சரிவு வரப்போகுதுன்னு சொல்றாங்க. இந்த மாதிரி நேரத்துல நம்ம எடுக்கிற ஒரு தப்பான முடிவை நம்ம பணத்தை காலி பண்ணிடலாம். சோ இந்த மாதிரி ஒரு சிச்சுவேஷன்ல என்ன பண்ணணும்? வாங்க அத பத்தி டீட்டெயிலா பார்க்கலாம். மார்க்கெட் சரியும் போது மனசுக்குள்ள ஒரே கன்ஃபியூஷன் ஓடும் இல்லையா? ஐயையோ எல்லாத்தையும் வித்துட்டு வெளியே வந்துடலாமா, இல்ல இதுதான் கரெக்ட் டைம் இன்னும் கொஞ்சம் வாங்கலாமா? இதுதான் இப்ப நிறைய இன்வெஸ்டர்ஸ் மனசுல இருக்கிற கேள்வி. சரி, இதுக்கு ஒரு எக்ஸ்பர்ட் என்ன சொல்றாருன்னு பாப்போமா? நாம முதல்ல புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம், திங்கட்கிழமை மார்க்கெட் ஓப்பனிங் ஏன் கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி இருக்கும்னு தான். அதாவது மார்க்கெட் ரொம்பவே குறைவான விலையில தொடங்கும்னு எதிர்பார்க்கப்படுது. இததான் டெக்னிக்கலா பிக் கேப் டவுன்னு சொல்வாங்க. கேப் டவுன்னா என்னன்னு சிம்பிளா சொல்லணும்னா, நேத்து மார்க்கெட் முடிஞ்ச விலைக்கும் இன்னைக்கு ஆரம்பிக்கிற விலைக்கும் நடுவுல ஒரு பெரிய கேப் இருக்கும். ஒரே ராத்திரிக்குள்ள மார்க்கெட்ல ஏதோ ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட் ரொம்ப வலுவா உருவாகியிருக்குன்னு இது காட்டுது. சரி, இந்த மாதிரி ஒரு நிலையற்ற மார்க்கெட்ல நாம என்னதான் பண்றது? இப்பதான் மார்க்கெட் எக்ஸ்பர்ட் அஜய் பக்காவோட ஆச்சரியமான ஆனா ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு பிளான பத்தி பார்க்க போறோம். இது வெறும் 3 வார்த்தையில அடங்கிடுற ஒரு ஸ்ட்ராட்டஜி. அவரோட ஸ்ட்ராட்டஜியோட முதல் பகுதி ரொம்ப கிளியர். டோன்ட் பை, அதாவது வாங்காதீங்க. வேகமா சரிஞ்சுக்கிட்டு இருக்கிற ஒரு மார்க்கெட்ல அது இன்னும் எவ்வளவு தூரம் போகும்னு தெரியாம உள்ள இறங்கி வாங்குறது ரொம்ப ரொம்ப ஆபத்தானது. 2வது பகுதி விற்கவும் வேண்டாம். ஏன்னா திங்கக்கிழமை நீங்க பாக்குற விலைகள் பதற்றத்துல உங்க பங்குகளை விக்கிறதுக்கான சரியான விலையா இருக்காது. அந்த நேரத்துல எமோஷனலா எடுக்கிற முடிவு கண்டிப்பா நஷ்டத்துல தான் போய் முடியும். கடைசியா ரொம்ப ரொம்ப முக்கியமான அட்வைஸ், ஜஸ்ட் வாட்ச். அதாவது சும்மா என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்க. மார்க்கெட்ல எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்காம ஒரு ஆடியன்ஸா இருந்து நடக்கிறத மட்டும் கவனிக்கணும். இதுதான் பக்காவோட ஸ்ட்ராட்டஜியோட மையப்புள்ளி. ஓகே, வாங்கவும் வேணாம் விற்கவும் வேணாம். ஏன் சும்மா வேடிக்கை மட்டும் பார்க்கணும்? ஏன்னா மார்க்கெட் ஏன் விழுதுங்கிற காரணத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம். பாருங்க, மார்க்கெட் சரியறதுக்கு 2 முக்கியமான காரணங்கள் இருக்கலாம். ஒன்னு சென்டிமெண்ட், அதாவது பயம், வதந்திகள் மாதிரி இமோஷன்ஸ்னால ஏற்படுறது. இன்னொன்னு ஃபண்டமெண்டல்ஸ், அதாவது ஒரு கம்பெனியோட லாபம், விற்பனை மாதிரி உண்மையான காரணங்களால ஏற்படுறது. இந்த 2க்கும் இருக்கிற வித்தியாசத்தை புரிஞ்சுக்கிறது தான் இங்கே கேம் சேஞ்சரே. அஜய் பக்கா ஒரு சூப்பரான உதாரணம் சொல்றாரு. சென்டிமெண்ட்னால மார்க்கெட் விழும்போது அதுல போய் கை வைக்கிறது கீழே விழுகிற கத்தியை பிடிக்கிற மாதிரி தாங்க. என்ன ஆகும்? கைய கிழிச்சுக்கும், அவ்வளோதான். அந்த வீழ்ச்சி இன்னும் ஆழமா கூட போகலாம். சரி, இந்த காத்திருந்து கவனிக்கும் ஸ்ட்ராட்டஜிய எப்படி ஒரு தெளிவான ஆக்ஷன் பிளானா மாத்துறது? வாங்க பார்க்கலாம். மார்க்கெட் ஸ்டேபிள் ஆகுற வரைக்கும் நீங்க 4 சிம்பிள் ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். முதல்ல, எந்த ஆக்ஷனும் எடுக்காதீங்க. 2வது, மீடியால வர ஓவர் ஹைப் பேச்சுகளை இக்னோர் பண்ணுங்க. 3வது, கிரவுண்ட்ல நிஜமா என்ன நடக்குதுன்னு பாருங்க. கடைசியா, மார்க்கெட்டோட இமோஷன்ஸ் எல்லாம் அடங்குற வரைக்கும் பொறுமையா இருங்க. அஜய் பக்காவோட ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இதுதான். மார்க்கெட் திரும்பவும் பழைய நிலைமைக்கு வருதுங்கிறதுக்கான உண்மையான சிக்னல் தலைவர்களோட வார்த்தைகள்ல இல்ல, அவங்களோட செயல்கள்ல தான் இருக்கு. வார்த்தைகளை விட செயல்கள் தான் உண்மைய பேசும். இந்த முழு அனாலிசிஸ்ல இருந்தும் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டிய 3 முக்கியமான விஷயங்களை இப்போ டக்குன்னு பாத்துடலாம். சிம்பிளா சொல்லணும்னா 3 விஷயத்த மனசுல வச்சுக்கோங்க. 1, சில நேரங்கள்ல எதுவும் செய்யாம இருக்கிறது தான் பெஸ்ட் ஆக்ஷன். 2, மார்க்கெட் ஏன் விழுதுன்னு காரணத்தை தெரிஞ்சுக்கோங்க. அது சென்டிமெண்டா இல்ல ஃபண்டமெண்டலான்னு. 3, வெறும் பேச்ச நம்பாம நிஜமான செயல்களை கவனிங்க. இந்த அப்ரோச் உங்களை பெரிய நஷ்டங்கள்ல இருந்து காப்பாத்தும். இந்த அமைதியான புத்திசாலித்தனமான அப்ரோச் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு தெளிவா தெரியுது. மார்க்கெட் பீதியில இருக்கும்போது எமோஷனல் ஆகி தப்பான முடிவெடுக்காம தன்னோட முதலீடுகளை பாதுகாக்க நினைக்கிற ஒவ்வொரு இன்வெஸ்டருக்கும் இது பொருந்தும். கடைசியா இந்த ஒரு கேள்வியோட முடிச்சுக்கலாம். மத்தவங்க எல்லாரும் பயத்துல அவசரமா முடிவெடுக்கும் பொழுது நீங்க மட்டும் எதுவும் செய்யாம பொறுமையா காத்துட்டு இருக்கிறது உங்களை பலவீனமா காட்டாது. அது உங்களை ஒரு புத்திசாலியான கண்ட்ரோலோட இருக்கிற இன்வெஸ்டரா காட்டும். அப்போ உங்க பொறுமை தான் உங்க பெரிய பலமா மாறலாம், இல்லையா?